ஹே ஸ்குவாட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொதுவா இந்த ஜூலை ஆகஸ்ட் இந்த 2 மாசத்துல மட்டும் பாத்தீங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் ஒவ்வொரு தெருவுக்குள்ளேயும் வந்து ஒரு சவுண்ட் ஒன்று கேட்க ஆரம்பிக்கும். ஆடி தள்ளுபடி, 50% ஆஃபர், 60% ஆஃபர், 70% ஆஃபர், இன்னைக்கு ஒன் டே மட்டும் ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கடைகள்லையும் இந்த ஆஃபர் வந்து எழுதி ஒட்டியிருக்கும். ஆனா ஒரே ஒரு கேள்வி, இந்த ஆஃபர் அப்படிங்கிறது ஏன் ஜனவரி ஆஃபரா இல்லை, பிப்ரவரி ஆஃபரா இல்லை, ஏன் குறிப்பா இந்த ஆடி மாசத்துல மட்டும் ஆஃபர் அப்படின்னு சொல்லி தள்ளுபடி கொடுக்குறாங்க? இதை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு நந்தாஸ் நெக்ஸஸ். நான் உங்க நந்தா. இந்த ஆடி தள்ளுபடி இதோட வரலாறை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 100-200 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து பின்னாடி போக வேண்டிய இருக்கும். மக்கள் இப்போ நாமெல்லாம் வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு மாச சம்பளத்தை வாங்கி நம்மளோட குடும்பத்தை நடத்திட்டு இருக்கோம். ஆனா நம்மளோட முன்னோர்கள் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழல. அவங்களோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயம் மட்டும்தான் மையமா வச்சு நடந்துகிட்டு இருந்தது. அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்களோட பொருளாதாரமே வந்து பருவமழையையும் அப்புறம் வந்து அந்த வருஷத்தோட விளைச்சலையும் நம்பிதான் இருந்தது. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் மாசம் அப்படிங்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நோக்கம் அப்படிங்கிறது இருந்தது. இப்போ சித்திரைக்கு பாத்தீங்கன்னா வந்து புதிய ஆரம்பம், வைகாசிக்கு பாத்தீங்கன்னா வந்து விவசாய பொருட்களை தயாரிக்கணும், ஆடி மாசத்துக்கு பாத்தீங்கன்னா விவசாய நிலங்களை தயாரிக்கணும், அதே மாதிரி ஆடி மாசத்துக்கு பாத்தீங்கன்னா அடுத்த வாழ்க்கைக்கான திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு நோக்கம் ஒண்ணு இருந்தது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியை வந்து உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு பழமொழி மட்டும் இல்ல மக்கள், இது வந்து ஒரு பொருளாதார கொள்கையாவே வந்து அப்ப கடைபிடிச்சுக்கிட்டு வந்தாங்க. இப்போ அதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா கையில இருக்கிற பணத்தை வந்து இப்பவே செலவு பண்ணாத அடுத்த பருவத்துக்காக சேர்த்து வை அப்படிங்கிற ஒரு கொள்கை வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ உங்களோட குடும்பத்திலே வந்து அடுத்த மாசம் வந்து ஒரு மிகப்பெரிய செலவு வரப்போகுது அப்படின்னா நீங்க அந்த பணத்தை வந்து இந்த மாசத்திலேயே செலவு பண்ணுவீங்களா? கண்டிப்பா இல்ல, அடுத்த மாசத்துக்காக எடுத்து வைப்பீங்கல்ல. சேம் இதே மாதிரியான ஒரு மனநிலைமையில தான் நம்மளோட முன்னோர்களுமே வந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆடி மாசம் வந்தாலே போதும் ஒட்டுமொத்த வியாபார சந்தையிலுமே வந்து விற்பனை அப்படிங்கிறது வந்து மொத்தமா வந்து குறைய ஆரம்பிச்சுது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா துணிக்கடை, நகைக்கடை, பாத்திரக்கடை, இந்த மாதிரியான கடைகள்லாம் வந்து ஆடி மாசம் வந்தாலே வந்து விற்பனை அப்படிங்கிறது வந்து அப்படியே மொத்தமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு 1970 இந்த டைம்ல வந்து நீங்க வந்து ஒரு பெரிய ஜவுளி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். இப்போ தீபாவளி வந்தா கூட்டம், பொங்கல் வந்தா கூட்டம், கல்யாண சீசன் வந்தா உங்க கடையில கூட்டம் இருக்கும். ஆனா ஆடி மாசம் வந்தா மட்டும் கடையில வந்து கூட்டமே ஏறாது. ஆடி மாசம் வந்தாலே கடையே வெறிச்சோடி போயிடும். ஆனா ஆடி மாசம் அப்படிங்கிறதுக்காக அந்த கடையோட ஓனருக்கு வந்து செலவுகள் வந்து இல்லாம இருக்குமா? கடையில வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், ஈபி பில்லு கட்டணும், கடைக்கு வாடகை கொடுக்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவுகள் இருக்குல்ல. அந்த மாதிரி டைம்ல வந்து அந்த கடையோட முதலாளிகள்லாம் வந்து ஒரு விஷயத்த வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆடி மாசம் வந்து கடைக்கு வரமாட்டாங்க, ஓகே, ஆனா அவங்கள வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கடை முதலாளிகள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் ஆடி தள்ளுபடியோட முதல் விதை. அதோட ஆரம்பம் வந்து அதுதான். இப்போ 1960க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புது புது நிறுவனங்கள்லாம் தொடங்கி அதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேகமா வளர ஆரம்பிச்சது. இப்போ அதே சமயம் அவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகளும் இருக்கதான் ஆரம்பிச்சுது. வியாபாரம் இல்லாத அந்த ஆடி மாசம் மாதிரியான சில மாதங்கள். 2வது விஷயம், வியாபாரம் பண்ண முடியாம அந்த கடையில தேங்குற பொருட்கள், இதெல்லாம் வந்து கிளியர் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கடையோட முதலாளிகள்லாம் யோசிச்சு சரி ஓகே விலையை குறைச்சு வந்து நாம வந்து இதெல்லாம் விற்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சாங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 5%, 10% இந்த மாதிரி வந்து குறைவாதான் ஆரம்பிச்சிச்சு. ஆனா இதுல ஒரு விஷயம் நடந்தது. இந்த தள்ளுபடியை மக்கள் விரும்ப ஆரம்பிச்சாங்க, விரும்பி கடைகளுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அதனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கடைக்காரங்க வந்து 20% தள்ளுபடி போடுறாங்க அப்படின்னா அதுக்கு போட்டியா இன்னொரு கடைக்காரங்க 30% போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு போட்டியா இன்னொரு கடைக்காரங்க 40% போட ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு சாதாரண ஒரு வியாபார தந்திரமா வியாபார முயற்சியா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த சந்தைப்படுத்தல் அப்படிங்கறதோட ஒரு கலாச்சாரமாவே மாறி போயிருக்கு. 1990 இந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து டிவிங்க எல்லாம் வந்து பெருசா வர ஆரம்பிச்சது. எல்லார் வீட்லயும் வந்து மேக்சிமம் வாங்கவும் ஆரம்பிச்சாங்க.
இந்த இடத்துல இந்த வியாபாரிகள்லாம் தங்களோட 2வது ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆடி மாசத்தை வந்துட்டா போதும், ஒவ்வொரு நாளுமே வந்து ஆடி தள்ளுபடி, சிறப்பு விற்பனை, இன்னைக்கு நீங்க வாங்கினா இறப்பு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வந்து விளம்பரம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க டிவில. இதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள்லாம் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஆடி மாசம் வந்தாலே வந்து புது பொருட்கள்லாம் வாங்க வேண்டிய மாசம் அப்படின்னு வந்து மக்கள் நினைக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங்ல வந்து கன்சியூமர் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்றது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரே விஷயத்த வந்து திரும்ப 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 வந்து நம்ம மக்களோட மனசுல வந்து பூத்திக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும்? மக்கள் மனசுல வந்து குழப்பம் உருவாக ஆரம்பிக்கும். இதனால என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, தீபாவளி அப்படின்னாலே வந்து பட்டாசு அப்படிங்கிற மாதிரி, ஆடி மாசம் அப்படின்னாலே தள்ளுபடி அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து நம்ம மக்களை வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு கடைக்கு போறீங்கன்னு வைங்களேன். அந்த பொருளோட விலை வந்து 1000 ரூபாய் போட்டிருக்கு. உடனே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தோணும், இதை நம்ம வாங்கணுமா அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணும். ஆனா மார்க்கெட்டிங்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எம்ஆர்பின்னு போட்டு 2000 ரூபாய் போட்டுட்டு, இன்னைக்கு வந்து ஆடி தள்ளுபடி, இன்னைக்கு நீங்க வாங்குனீங்க அப்படின்னா 1000 ரூபாய் தான், இல்ல 999 ரூபாய் அப்படின்னு எழுதி போட்டிருந்தா அந்த இடத்துல உங்களுக்கு வாங்கணும்னு தோணுமா? தோணாதா? கண்டிப்பா வாங்கணும்னு தோணும். ஏன்னா நம்ம மனுஷங்களோட மூளை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இது வந்து லாபம் அப்படிங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிடும். இதுக்கு சைக்காலஜில வந்து ஒரு பேர் இருக்கு, ஆங்கரிங் எஃபெக்ட். அதாவது இது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு பெரிய நம்பரை காட்டி இதுதான் வந்து அதோட விலை அப்படின்னு சொல்லி நம்மள நம்ப வச்சுட்டு, இப்போ அதை வந்து அதே பொருளை வந்து பாதி விலைக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா நம்ம மூளை வந்து சந்தோஷப்படுது இல்ல. இதுக்கு பேர் தான் ஆங்கரிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றது. ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா துணி கடையில மட்டுமே இருந்த இந்த ஆடி தள்ளுபடி அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லா துறைகள்லயுமே வந்து வர ஆரம்பிச்சிச்சு. துணிக்கடை, நகைக்கடை, பாத்திரக்கடை, மரச்சாமான் கடை, மொபைல் கடை, இவ்வளவு ஏன் ஆன்லைன்லயுமே வந்து இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது வந்து ஒரு விற்பனைக்கான மாசமா தானே பார்க்கப்படுது. ஏன்னா ஆடி மாசம் அப்படிங்கிறது வந்து இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கன்சியூமர் சீசன். அதாவது இந்த மாசத்துலதான் வந்து மக்கள்லாம் வந்து பொருட்களை வந்து வாங்குறதுக்கு வந்து ரெடியா இருப்பாங்க அப்படின்னு வியாபாரிகள்லாம் நம்பக்கூடிய ஒரு எக்கனாமிக்கல் சீசன் தான் இந்த ஆடி மாசம். ஸோ இந்த ஆடி தள்ளுபடி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கை முறைய நல்லா புரிஞ்சுக்கிட்டு சில வியாபாரிகள் உருவாக்குன ஒரு புத்திசாலித்தனமான வணிக யுக்தி தான் இந்த ஆடி தள்ளுபடி அப்படிங்கிறது. ஆனா காலப்போக்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உக்தி அப்படிங்கிறதே வந்து நம்ம தமிழர்களோட ஒரு கலாச்சாரமாவே மாறிடுச்சு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா செலவே செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு கத்துக் கொடுத்த இந்த ஆடி மாசம் வந்து இப்ப வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்த ஆடி மாசம் வந்தாலே வந்து புது பொருள்கள்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி மாறி போயிடுச்சு. ஓகே மக்களே, நாம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து ஆடி தள்ளுபடி அப்படிங்கிறதோட உண்மையான ஒரு வரலாறு. இந்த விஷயம் வந்து உங்களுக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட மேலான கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு அடுத்த வீடியோல பார்க்கலாம்.